நன்றி அண்ணா. 2 கேள்விகள். முற்பிறவியின் தொடர்ச்சி ஏன் இப்போது வருகிறது? நடுநிலையில்லாமல் ஒருவர் செய்யும் செயல் அடுத்தவருக்கு தானே துன்பம் விளைவிக்கும். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நல்ல கேள்வி இனியாள். ஒருவன் செய்த நல்வினை தீவினைக்கான கூலி இன்ப துன்பம். கூலியின் தன்மையும் அளவும் அந்த வினை முடிவின் விளைவை பொறுத்தது. அப்படி கிடைத்த கூலியை செலவு செய்யவே அடுத்த பிறவி. 2வது கேள்விக்கு திருவள்ளுவர் நடுவுநிலைமை அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவுரியே அல்ல செயின். இதன் பொருள், தன் நெஞ்சம் நடுவு நிலைமை தவறிச் செயல்படலாம் என்று நினைப்பு வந்துவிட்டால் தான் கெட்டொழியப் போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். சற்று விரிவாக கூறினால் செயல் 3 வகைப்படும். மனதால் செயல், வாக்கால் செயல் மற்றும் உடலால் செயல். ஒருவர் நடுவுநிலை இல்லாமல் ஒரு செயலை நினைத்தாலே ஒரு செயல் நடந்துவிடுகிறது. அது அறம் அல்லாது தீவினை என்பதால் அதற்கான கூலியான துன்பம் என்ற கேடு அவரையே ஒரு காலத்தில் வந்து சேரும்.